la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அதிமுகன்ற ஒரு கட்டமைப்பு கொஞ்சம் கூட உதவி செய்யலையா அவருக்கு? செங்கே ராமச்சந்திரனுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா ஒரு வேலை? ஏன்னா அண்ணாமலை முன்னாடி போயிருக்காரு சார். உங்க ஊர் சார் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ரெண்டாவது அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. எஸ்பி வேலுமணி கோட்டையில் அண்ணாமலை சாதித்து விட்டார் சார். போன தேர்தல் 52 விழுக்காடு வாங்கின திமுக 54 விழுக்காடு வாங்கின திமுக இப்ப 47க்கு வந்திருக்குது. சரிவு தொடங்கி இருக்குது. அதையும் பார்க்கணும். நம்ம சரிஞ்சதை பாருங்க சார். நம்ம சுத்தமாவே எந்திரிக்கவே இல்லையா சார்? சீட்டா கன்வெர்ட்டே ஆகலையா சார்? ஒண்ணு கூட ஆகலையா? 8 இடங்கள்ல டெபாசிட் ஆகலையா சார்? எத்தனை தடவை நீங்க நம்பர்னு சொன்னா கூட நம்பர் கேம்ல நீங்க 0னா ஆமா 0 தான். கோயம்புத்தூர்ல திமுக 42% சார், அண்ணாமலை பாஜக 33% சார், அதிமுக திரு செங்கே ராமச்சந்திரன் 17% சார். 17 எங்க இருக்கு, 33 எங்க இருக்கு, 42 எங்க இருக்கு? 42 காசே கொடுக்காம வந்துருச்சு இல்ல சார்? 42 காசே கொடுக்காம வந்துருச்சு இல்ல? சுதந்திரம் வந்தது திமுக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. 40 சீட்டும் பாருங்க சார். நீங்க எவ்வளவு அதிருப்தியா சொன்னீங்க. மக்கள் பூரா கொந்தளிப்புல இருக்காங்க. நீங்க தெருவெங்கும் எங்க பார்த்தாலும் திமுக திட்டுறாங்க. என்ன பிரயோஜனம்? 38 எடுத்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்றேன் என்ன பிரயோஜனம்னா சரிவை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க அப்புறம் 40 பேர் எதுக்கு பார்லிமெண்ட் போறாங்க, வடை சாப்பிட போறாங்க, போண்டா சாப்பிட போறாங்கன்னா ஏன் போண்டா டெல்லியில போய் தான் சாப்பிடணுமா? இங்க சென்னையில சாப்பிட முடியாதா என்ன? சரி, சென்னையிலயும் சாப்பிடுறாங்க, டெல்லியிலயும் சாப்பிடுறாங்க. டிவி தினகரன் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு. சரி, ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. நம்ம பின்னாடி வந்திருக்கோம். ஆனா அவங்களும் இருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் பொழுது. ஒன்னும் கிளிக்க வேண்டாம், ஒரு ஆணியும் முடுங்க வேண்டாம். நாட்கள் இந்த தொண்டர்கள் இப்படியே சோர்வு. ஆமா, 21 வரைக்கும் தொடர் தோல்விதான் இருந்தது. 21க்கு அப்புறம் மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்படிதான். மீண்டு வரக்கான அறிகுறி தெரியுது, அங்கீகாரம் தெரியுது. அதுக்காக தான் வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு முதலே சொன்னேன். இந்த இயக்கத்துக்கு எத்தனை பேர் கூடி எல்லாரும் தேர் இழுத்தா இந்த தேர் நல்லா ஃபாஸ்டா ஓடுன்றாங்க. ஊரெல்லாம் கூடித்தான் இருக்கு. இங்க இழுத்தாதான் தேருங்கல்ல. அவங்க போய் என்ன தெலுக்கணுமோ அதை இழுக்க சொல்லுங்க. டெல்லி போனை எடுக்க மறுத்த இபிஎஸ் சகாக்களுக்கு டெல்லி போனால் இப்ப மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. நம்ம அவங்ககிட்டே போய் நிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கட நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்றாங்களே. பலர் பேசுறத நான் கேள்வியாக. பலங்க ஜோசிக்காரங்களா? அரசியல் ஜோசியர்கள் வந்து சொல்லிட்டு போறாங்க. அவங்க ஜோசியம் பழிக்குதா இல்லையான்னு காலம் வரும்போது சொல்லிக்கலாம். பட்டத்து இளவரசரை மேல கொண்டு வந்தாருன்னா அந்த கட்சி எப்படி உடையுன்னு பார்க்க சொல்லுங்க. அதை பார்க்க சொல்லுங்க. அதிமுகவுக்கு வந்தது திமுக ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. அவங்களுக்கு வரும். வர காலம் வரும்போது எடப்பாடியார் மாதிரி ஒரு ஆளுமே அங்க இல்ல. அதான் உண்மை. அது வெளியே வரும்போது தெரியும் உங்களுக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சத்யன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? சிறப்பா நலமா இருக்கேன். தேர்தல் ரிசல்ட் உற்சாகத்தை கொடுத்ததா என்ன அதிமுகவுக்கு? நம்பர்ல உற்சாகம் இல்ல, ஆனா வாக்கு வங்கியில உற்சாகம் இருக்கு. என்ன உற்சாகம் இதுல போய்? வாக்கு வங்கியில என்ன உற்சாகம்? வாக்கு வங்கி தான் முடிவு பண்ணுது மதேஷ். நம்ம வளர்ச்சி என்னங்கிறது வந்து ஒரு வாக்கு வங்கியோட பிரதிபலிப்பு தான். இது வந்து வளர்ச்சியா உங்களுக்கு? கண்டிப்பா வளர்ச்சி தான். என்ன வளர்ச்சி? 18 விழுக்காடு வாங்கினோம் நாங்க 2019. அதிமுக முடிஞ்சே போச்சு, இனிமே எந்திரிக்காது. நாங்க இப்ப ஆல்மோஸ்ட் 21 விழுக்காடு வாங்கியிருக்கோம்ல. வளர்ச்சி தான். 19 இப்ப 20, ஒரு விழுக்காடு அதிகமா வாங்கியிருக்கீங்க. ரொம்ப மேன்யூட்டா அரித்மெட்டிக்கா சொல்லணும்னா 18 புள்ளி சில்லற அப்படின்னு வரும். அதே மாதிரி இது 19 இப்போ 20 புள்ளி சில்லறன்னு வரும். அதனால அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்றதுதான் வளர்ச்சி தான். வளர்ச்சி இல்லாம இல்ல, கண்டிப்பா வளர்ச்சி தான். கடந்த முறை எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா காலத்துல எத்தனை % வச்சிருந்தீங்க? காலங்கள் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறும். அது ஆமா, போயிருக்கு சார். புரட்சி தலைவர் காலத்துல இருந்த தமிழகத்தோட ஜனத்தொகை எவ்வளவு? எங்க அம்மா புரட்சி தலைவர் அம்மா இருந்த காலத்துல ஜனத்தொகை எவ்வளவு? இப்ப எவ்வளவு ஜனத்தொகை? காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது. 19 விட அதிகம்ன்றீங்க இப்போ? கண்டிப்பா 19 விட அதிகம். 19ல எத்தனை சீட்டு நின்னீங்க? இப்ப எத்தனை சீட்ல நின்னீங்க? ரேஷியோ ஆஃப் சக்சஸ் நீங்க சொல்றீங்க. எத்தனை சீட்? 19ல 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல 24 சீட்டா? இந்த முறை 34 சீட்டா? 32 ரைட். ஓகே. 22 எங்க 32 எங்க அதிகமா நின்று இழந்திருக்கீங்க நீங்க. அதிகமா அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம மைனியூட்டஸா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, பல விஷயங்கள் பேசலாம். ஸ்ட்ரைக் ரேட்டு என்ன, எங்க தோத்தோம் அப்படின்னு நான் ஒட்டுமொத்தமா பேசுவேன். நம்மளுக்கும் திமுக இருக்க வாக்கு வங்கி தேசம் 30 லட்சம் ஓட்டு தான். என்ன பெருசா சாதிச்சிட்டாங்க? 30 லட்சம். திமுக பர்சன்டேஜ் எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு? இப்போ பர்சன்டேஜ் என்ன? திமுக 27%. சொல்லுங்க. ரைட். நம்மளுக்கு அவங்களுக்கு இப்ப 5ல இருந்து 6% வித்தியாசம் தான் வருது. நாடாளுமன்ற திமுக 27னா நம்ம 25 இருக்கணும், நம்ம 26 இருக்கணும். நம்ம 20, 21 எல்லாம் 19 எடுத்துட்டு நம்ம அதே பெரிய சாதனை. இடைவெளி பெருசாயிடுச்சு. சட்டமன்ற தேர்தலுக்கும் அதுவும் இல்ல. சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய பர்சன்டேஜும் இதுவும் அப்படி கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் வந்து கட்சி ஆரம்பிச்ச காலத்துல அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க என்னன்னு.
முதல் முறையாக நாங்கள் 0 வாங்கல. இது 3வது முறையாக 0 வாங்கணும். அதனால எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா ஒரு 20 தொடுவது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் இருந்திருக்கு அதிமுகக்கு. 2, 11, 12 அப்படி நம்பர் அப்படிதான் போயிருக்கு. அதனால இது ஒரு பெரிய சரிவு அப்படிங்கிறத விட பல குழப்பங்கள் அதிமுகவில் இருந்ததுன்னு 6 வருஷமா பேசுன்னு பேசின இடத்துல நாங்கள் ஒற்றை தலைமை நோக்கி போயாச்சு. எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 21 விழுக்காடு மக்களோட அங்கீகாரமா தானே இதை பார்க்கணும். இது கூட்டணியோட சேர்த்தா இண்டிவிஜுவலா சொல்றோம். இண்டிவிஜுவல் கூட்டணியோட சேர்த்து 27%. இன்னொரு விஷயம் இருக்கு. மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டர்களோட எண்ணிக்கை வந்து 6,18,90,348. அதுல 69.72 விழுக்காடு ஓட்டு போட்டிருக்காங்க. தேர்தல் கமிஷன் அறிக்கை கொடுத்தோட சரி, நம்பர் இது வரைக்கும் சொல்லல. சரி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 69.72 விழுக்காடு ஓட்டு போட்டிருக்காங்கனாலே 4,33,49,951 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் கணக்கு. இது கணக்கு. அப்புறம் ஒரு தொகுதியாக தேர்தல் ஆணையத்தை அவங்க கொடுத்த டேட்டா முதல் 4 பார்ட்டி அப்படின்னு போட்டு அந்தந்த தொகுதியில என்ன அப்படிங்கறத வாக்கு வாங்கி அதை போட்டு தான் டோட்டல் பண்ணி தான் வச்சிருக்கோம். டிஎம்கேவுக்கு வெறும் 30 லட்சம் தான் வருது. 30 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. ஆனா அவங்க 40க்கு 40 கூட்டணி, அதாவது கூட்டணியோட 40க்கு 40 தனித்து 22 சீட்டம் நின்னது எல்லாமே ஜெயிச்சாங்க. ஆமா, நம்பர் கேம்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வாக்கு வங்கியிலே கிளீன் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. அதான் வாக்கு வங்கியிலே நமக்கு முன்னாடி இருக்காங்க, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிளீன் ஸ்வீப். ஆனா சரி, நம்ம ஆங்கிலம் சொல்லுவோம் வி வேர் ரவுட்டட். ரவுட்டட்னா என்ன? துடைத்து எழியப்பட்டார்களுங்க ரேஞ்சுக்கு. நம்பரே இல்லை, 0 தான். ஆமா 0 தான். அவங்க 40 தான். ஆமா அவங்க 40 தான். வாக்கு வங்கி என்ன அப்படின்னா 27 விழுக்காடு. 1,17,55,110 ஓட்டு வாங்கியிருக்காங்க திமுக. அதிமுக 84,70,700 ஓட்டு, 85 லட்சம் ஓட்டு கிட்ட சராசரியாக 32 லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்கு நமக்கும் திமுகவுக்கும். ஆனா போன தேர்தல் 52 விழுக்காடு வாங்கின திமுக, 54 விழுக்காடு வாங்கின திமுக இப்ப 47க்கு வந்துருக்குது. சரி, சரிவு தொடங்கி இருக்குது. அதையும் பார்க்கணும். நம்ம சரிஞ்சதை பாருங்க சார். நம்ம சுத்தமாவே எந்திரிக்கவே இல்லையா சார்? சீட்டா கன்வெர்ட்டே ஆகலையா சார்? ஒண்ணு கூட ஆகலையா? 8 இடங்கள்ல டெபாசிட் காலியா சார்? எத்தனை தடவை நீங்க நம்பர்னு சொன்னா கூட நம்பர் கேம்ல நீங்க 0னா ஆமா 0 தான். டெபாசிட் 8 இடங்கள்ல போயிருக்கு அதிமுக. ஆமா மதேஷ், அதுக்கு என்ன இப்போ சொல்லுங்க? வரலாற்றுல அதிமுக இந்த மாதிரி டெபாசிட் போனது 8 இடம் 10 இடம் எல்லாம் நம்பர்ஸ் நம்ம பாத்துருக்கோமா என்ன? 3வது இடம் போனது, 4வது இடம் போனது, 3வது இல்ல 4வது இடம் போனது அதிமுக வரலாறுல இருக்கா என்ன? அது சில தேர்வுல கேண்டிடேட் என்ன ஏது, மக்களுடைய ஏற்பு என்ன, எல்லா கேண்டிடேட்டும் என்ன அப்படி மக்களுடைய ஏற்பு என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே போலாம். இன்னொரு தரப்ப சொன்னாங்க நீங்க ஸ்டார் கேண்டிடேட்டே போடல, ஸ்டார் கேண்டிடேட் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் பெருவாரியா வாக்கு வாங்கியிருப்பீங்க அப்படின்னு. அது ஒரு காரணம். அதாவது ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் மட்டும் இருக்காது, பல காரணங்கள் இருக்கும். ஒரு தோல்வின்னா அது என்னன்னு சொல்லி என்ன சுய பரிசோதனை செஞ்சு எங்க தலைவர் அதுக்கான முடிவு எடுப்பாங்க. இப்போ தேர்தல் 1977 வச்சிருக்கிறோம் என்ன வாங்கியிருக்கோம்னு. இல்ல நீங்க நீங்க மறுசீராய்வு பண்ணதான் போறீங்க. அதான் டேட்டா இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறது. அதை எடுத்துதான் மறுசீராய்வு பண்ணணும். ஸ்டார் கேண்டிடேட் நீங்க போடலன்றது ஒரு வாதமா இருக்குது. நான் என்ன சொல்றேன், சிங்கை ராமச்சந்திரன் கோயம்புத்தூருக்கே வருவோம். சிங்கை ராமச்சந்திரன் வேல்யூபிள் ஒரு கேண்டிடேட், ரொம்ப ஒரு தரமான ஒரு கேண்டிடேட். அதையும் சொல்லிடுவோம். அதிமுகன்ற ஒரு கட்டமைப்பு கொஞ்சம் கூட உதவி செய்யலையா அவருக்கு? சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ ஒரு வேலை? ஏன்னா அண்ணாமலை முன்னாடி போயிருக்காரு சார். உங்க ஊர் சார் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை 2வது இடம், அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. எஸ்பி வேலுமணி கோட்டையில் அண்ணாமலை சாதித்து விட்டார் சார். கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு முந்தி போயிருக்குது. அதுக்கு நான் கோயம்புத்தூர் கொங்கு மண்டல கோட்டைன்னு ஒன்னொன்னா எடுப்போம். அதிமுகவின் கோட்டைன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. ஒன்னொன்னா எடுப்போம், ஒன்னொன்னா வருவோம். அந்த மாதிரி இருக்கு. நீங்க அதான் முதல்ல சுருக்கமா சொல்லிட்டீங்க, 8 இடத்துல டெபாசிட் போயிருச்சு. நீங்க ஒரு 3-4 இடத்துல 4வது இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னா ஆமா அது இருக்கு. அது என்னன்னு சொல்லி இனிமே தான் வந்து நம்ம வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி கோயம்புத்தூரே சொல்லுங்க என்னன்னு. கோவை இல்ல அதுக்கு எங்க கோட்டையில அண்ணாமலை ஓட்டையை போட்டாரு. இங்க மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி என்ன பூத் வைஸ் என்ன அனாலிசிஸ்ங்கிறத அவர் சொல்லுவாரு. அது அவரும் எங்க தலைவர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பேசி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. சொல்லிட்டாரு பாத்தீங்களா இல்லையா? என்னன்னு பிஜேபி அதிமுக இருந்தா 35 சீட்டு ஜெயிச்சிருப்போம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு புரிதல் என்ன, நான் எப்படி அந்த புரிதல் அப்படிங்கறத உங்கள்ட்ட விளக்கி சொல்லிடுறேன். இப்ப பிஜேபிக்கு எவ்வளவு சதவீத வாக்குங்க? பிஜேபி எவ்வளவு சதவீத வாக்கு? 18% கூட்டணியோட சொல்றாங்க. பிஜேபி மட்டும் 10% தாண்டிட்டாங்க. 10%, 10.7% என்ன இல்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொன்னா 11% பிஜேபி. ஓகே, இந்த 11%ம் பாஜகவின் கொள்கைக்கு அங்கீகாரம் சொல்லணுமா இல்ல என்னன்னு சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க? சொல்லி கேட்டுருவோம். அது பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு சார். நீங்க என்னெல்லாம் ஆப்ஷனா வச்சீங்களோ அதை கேட்டு முடிச்சா பதில் சொல்ல கரெக்டா இருக்கும். இல்ல பதில் சொல்லும்போது நடுவில் வரும் கேள்வி. நான் குறுக்க வரமாட்டேன். நீங்க சொல்லுங்க. எப்பவுமே இங்க இருதுறவு அரசியல் தான். அதிமுக வாங்குற வாக்கு திமுகவுக்கு எதிரான வாக்கு.
இதுதான் நடக்கும் கல யதார்த்தம். அதிமுகவுக்கு எதிரான வாக்குல திமுக வாங்கும். இதுதான் நடக்கும் களத்துல. நாங்க 2 வருஷமா ஊடகத்துக்கு போல, ஊடகத்தை புறக்கணிச்சோம். ஏன்னா ஊடகம் வந்து நடுநிலையில் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாது. 21 அப்புறம் 2 வருஷம் போல நாங்க தான் எதிர்கட்சின்னு ஊடகத்தை ஃபுல்லா மார்த்தட்டிட்டு இருந்தது. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, பாஜக வாங்கிய வாக்குகள் வந்து திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள்ல ஒரு பெரும்பான்மை அதுக்கு தான் போயிருக்குது. யாருமே வந்து பாஜகவோட கொள்கை சார்ந்து இந்துத்துவ கொள்கைக்கு ஆதரவளிக்கிறோன்னு விழுந்த வாக்குகள் கிடையாது. திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள். ஊடகத்துல இவரையும் வந்து எடப்பாடியார் மோடியை பத்தி பேசல, இவரையும் அதை பத்தி பேசல, அதோட தாக்கமா கூட இருக்கலாம். திமுகவின் எதிர்பார்க்கல அது போயிருக்கு. அதைத்தான் எங்க அண்ணன் முடிச்சாரு. காரணமா இது அத இல்ல அதைத்தான் கொள்கை கொடி அதனால ஓட்டு போயிச்சா போலையா அத கேட்கல சார். இல்ல அதெல்லாம் கேட்பல. அந்த அளவுக்கு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல முந்தி இருக்காரு. நீங்க அங்கேயே வாங்க, கோயம்புத்தூரே வாங்க. சொல்லி முடிச்சிட்டேன். செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு சார் அண்ணாமலை. சொல்லி முடிச்சிடுறேன். இந்த திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை வந்து என்ன பண்ணணும், ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருந்தோம் அப்படின்னா நாம் அதுக்கான அறுவடை பண்ணுவோம். அந்த நோக்கில தான் அண்ணன் எஸ்பி வேலுமணி சொல்லியிருப்பாரு ஒழிய பாஜகவோட நம்மளோட இருந்திருக்கணும் அப்படி சொல்ல கிடையாது. நம்மளுக்கு ஒரு எதிரின்னு ஒருத்தர் இருக்கானா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதிரியை தான் தாக்கணும். அதை விட்டு போட்டு நம்மளுக்குள்ளேயே வந்து நம்மளையே வந்து முழுங்கறதுக்கான வழிவகைகள் ஒரு ஒட்டுணிகள் போல இந்த கூட்டணி கட்சிகள் யார் தலைமை, இந்த இங்க தமிழ்நாட்டுல அதிமுக தான் தலைமை. அதிமுகவை சார்ந்து இருக்கிற பாஜக அவர் வந்து என்னோட பாணி, என்னோட ஸ்டைல், இது என்னோட அரசியல்னு வீரம் பேசின அண்ணாமலை இப்ப தேர்தல் தோல்விக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, தலைமையில என்ன உத்தரவா தான் நான் பண்ணேங்கிறாருல. இப்ப மட்டும் தோல்வி இருந்தோன்னு தலைமை மேல பழிய போடுறாரு. அப்ப எதிர்க்க வேண்டியது திமுகனா அதை எதிர்த்தோம்னா திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதிமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து அனுபவிச்சு 35 வந்திருக்கும் அப்படிங்கறது அவரோட கணக்கு. இல்ல எதிர்ப்பு வாக்குகளை நமக்குள்ளாரையே வந்து பிரிக்கிற மாதிரி டீகோட் பண்ணி இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்கிறது வந்து நீங்க அந்த கட்டுரைக்கு இல்ல நீங்க அந்த எஸ்ஏவுக்கு ஒரு விளக்க உரை நீங்க கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. சாதாரண விளக்கம். ஏன்னா என்னோட புரிதல் சொல்லிட்டேன். நான் வந்து எஸ்பி வேலுமணி எழுதின திருக்குறளுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கிறது இவ்வளவு டெப்தா அவர் சொல்லல. அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு. அவர் பிஜேபியோட இருந்தால் 35 சீட் இவ்வளவு விளக்கம் கேட்கறேன். ஊடகத்துக்கு நேரம் கிடையாது. சொன்னா கேட்டிருக்க மாட்டாங்க. ஊடகத்துக்கு தேவை மசாலா வேகமா கேட்டாங்க. அதனால போடும்போது அந்த மசாலா எப்படி எல்லாம் தெரியணுமோ தெரிஞ்சாச்சு. திமுக தான் பொதுவான எதிரி. அதுக்காக தான் நம்ம ஒரு அணியில திரு ஜெயக்குமார் அதுல கூட்டணி தர்மத்தை கைவிட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி திரு ஜெயக்குமார் அவர் மக்கள் அதான் வழக்கம் போல அது அவரோட சொந்த கருத்துங்க. அதிமுக கருத்து வழக்கம் போல வந்து பாஜகவோட கூட்டணி கள்ள தொடர்பு இதான் சொன்னா அதான் சொன்னா திரிக்க ஆரம்பிச்சோடனே கொள்கையை சார்ந்த அந்த கூட்டணி அப்படி கிடையாது. அது அவரோட கருத்து. அதுக்காக நான் சண்டையா போட முடியும். அது எப்படி எஸ் வேலுமணி அவர்கள் அப்படி சொல்லலாம், நான் எதிரி அப்படி சொல்லல. அது அவரோட கருத்து. அவரோட கருத்து வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுறதுக்கு நான் இப்ப ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். திமுக எதிர்ப்பு வாக்குகளை 10 விழுக்காடு அறுவடை பண்ற பாஜக பேசாம கூட்டணி திரும்பத்துக்கு அமைதியா இருந்தாங்கன்னா பலம் வாய்ந்த கூட்டணின்னு சொல்லி வெற்றி கிடைச்சிருக்குங்கிறத மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணியோட கருத்து. ஓகே, அது பிஜேபி மட்டும் சொல்ல, கூட்டணி பலமான கூட்டணின்னு சொல்றாரு அவரு. அவ்வளவுதான், பிஜேபியை சொல்லல, கூட்டணி தான். காலம் அவரை பிஜேபி தான் சொன்னாரு அப்படின்னு பிஜேபி சேர்ந்திருந்தாங்கிறது தான். கூட்டணியில அவரு ஒரு அங்கம் தான். கூட்டணியில 2வது தேசிய கட்சி அதிமுக தான் தலைமை கூட்டணிக்கு. தேசிய கட்சிக்கு அதான் தொடர்ச்சியாக இன்னும் வந்திருக்கலாம். கூட்டணி கணக்குகளே மாறி இருக்கும். ஆனா நீங்க சொன்னீங்க டெல்லியில சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன்னு அண்ணாமலை சொன்னதான் நீங்க சொல்றீங்க. சொன்னார். ஆனா அண்ணாமலை அதை விட இன்னொன்னு சொன்னார். நோட் பண்ணீங்களா இல்லையா? பேடி பார்த்துமா எனக்கு தெரிஞ்ச ஒன்னா இருக்கும் போதே ஒண்ணுதான் வந்தோம். நாம சேர்ந்து இருந்தா என்ன 30 வந்திருப்போம், 35 வந்திருப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலையே சொன்னாரு. அப்ப நான் கேட்கணும் என்ன சொல்லணும், ஒன்னா இருக்கும் போதே ஒரு தான் அப்படின்னா அப்ப இன்னும் தீவிரமா எதிரியை எதிர்த்து வேலை செய்யணுமா, இல்ல அதிமுகவுக்கு வந்து கூட்டணி தருமானா என்னன்னு தெரியாம வந்து அதிமுக தலைவரை திட்டிட்டு வந்திருக்கணுமா, ஏன் அரசியல் ஏன் பண்ணி சொல்லி விளம்பரத்துக்கு அப்படி அவரு சொல்லலையே. நாவடக்கத்துடன் என்னைய பேச சொல்ற நீங்க, நாவடக்கத்துடன் நீங்க பேசியிருந்தா திரு ஜெயக்குமாருடைய மகன் ஜெயிச்சிருப்பாருல்ல, டெபாசிட் போச்சேன்றாரு அவரு. ஒன்னு சொல்லிடுறேன், அரசியல் பக்குவம் இருக்கிறவங்க, அரசியல் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா தெரியும். என்ன அவர் என்ன பேசினாருன்னு தெரியும். பேசினா எதிர்வினை வரத்தான் செய்யும். எதிர்வினை தான் வந்தது. கூட்டணினா பொதுவான எதிரி எதிர்க்காம இங்க அதிமுக இடத்த வந்து பாஜக அடையணும், அதை கபலீகரம் பண்ணணுங்கிற வேலையில இறங்கினா இப்படிதான் உட்காரணும். இப்படிதான் தோத்துட்டு போய் உட்காந்து. கோயம்புத்தூர்ல திமுக 42% சார், அண்ணாமலை பாஜக 33% சார், அதிமுக திரு சிங்கை ராமச்சந்திரன் 17% சார். 17 எங்க இருக்கு, 33 எங்க இருக்கு, 42 எங்க இருக்கு? 42 காசே கொடுக்காம வந்துருச்சு இல்ல? எப்படி சார் 42 காசே கொடுக்காம வந்துருச்சு இல்ல? 1000 ஓட்டுக்கு யாருமே கேட்கல. உங்க பர்சன்டேஜ் என்ன இது, உங்க பர்சன்டேஜ் ஏன் குறைஞ்சதுன்னு கேட்டா காசு கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, அவங்க வீட்டுக்கு போய் காலில் விழுந்தாங்க, இதெல்லாம் நான் கேட்கல சார். இதையும் கேட்கணும்ல. இருங்க, 33% அண்ணாமலை காசு கொடுத்து வந்துச்சுன்றீங்களா? 33% அண்ணாமலை காசு கொடுத்து வந்துருச்சுன்றீங்களா? எனக்கு திமுக தான் கணக்கு தெரியும், நான் திமுக தான் பேசுறேன் சார். உங்களை முந்திட்டாங்க சார் பிஜேபி. சரி சார், கோயம்புத்தூர்லயே முந்திட்டாங்க சார். சரி சார், பாப்போம் சார், அடுத்த என்ன பாப்போம் சார்.
இதே சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின வாக்கு கூட கம்மியா தான் வாங்கியிருக்காரு. 800 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காரு அண்ணாமலை. 31% இல்ல 800 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காரு அண்ணாமலை. கம்மியால வாங்கல சிபிஆருக்கு. ஒரு பூத்துல ஒரு ஓட்டோ முட்டை ஓட்டோ வாங்கியிருக்காரு. ரைட் சார். அப்படி அனலைஸ் பண்ணி நம்ம தப்பு கண்டுபிடிக்கணும். சிபிஆர் நீங்க இதுல எதுக்கு நீங்களா கொண்டு வந்தீங்க? 1000 விஷயங்கள் இழுக்கலாம் சார். சார் சிபிஆர் விட அதிகமா வாங்கியிருக்காரு அண்ணாமலை. சரி அதே 800 ஓட்டு அதிகமா அதே சிபிஆர் சரி 800 சரிசமமா வாங்கிட்டாருன்னு சொல்லிக்கலாமா? சரிசமா இல்ல அதிகமாவே வாங்கிட்டாரு. சரி அப்ப சிபிஆர் சொன்னாரு. சார் நான் கேக்குறேன் 470 எங்க 4,70,070 எங்க ஓட்டு அண்ணாமலை வாங்கினது? 2.5 லட்சம் சொச்சம் தான் வாங்கியிருக்கு அதிமுக. அதுதான் என்ன காரணம்னு நான் கேட்கறேன். இருக்கட்டும் சார், அதுக்கு என்ன அதான் சொல்றேன், மாவட்ட செயலாளர்கள் பூத் வைஸா அனலைஸ் பண்ணி என்னன்னு வந்து சொல்லுவாங்க. என்ன ஏது காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 10-15 காரண காரியங்கள் இருக்கும். அது கோயம்புத்தூர்ல எல்லாருமே அதிமுக எம்எல்ஏஸ் தானே, ஒரே ஒரு இடம் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இங்கே வீக் ஆயிட்டுமே சார். நீங்க தான் வந்து பாத்தீங்க. நீங்க வரவேற்பு இருந்துச்சா எழுச்சி இருந்துச்சா இல்லையா மக்கள்கிட்ட? ஐயா ஓட்டு போடல இருந்துச்சு. அண்ணாமலைக்கு போய் போட்டு மக்களை தான் கேட்கணும். அண்ணாமலைக்கும் கணபதி ராஜ்குமாருக்கும் போட்டிருக்காங்க. கணபதி ராஜ்குமார் காசே கொடுக்காம வாங்கிட்டாரான்னு கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்ல. நான் கேட்டேன் கணபதி ராஜ்குமார் காசே கொடுக்கல, திமுக காசே கொடுக்கலன்னு கேட்டேன். சரி அதை அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லாம அப்படியே அடுத்ததுக்கு போயிட்டீங்க. சொல்லுங்க இப்போ 1000 ரூபாய் கொடுக்கலையான்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சரி ஆமா 1000 ரூபாய் கொடுக்காம 42 விழுக்காடு வாங்கிட்டேன்னு சொல்றேன். சரிங்கிறேன். திரு இபிஎஸ் அவர்கள் கொடுத்த பேட்டி நான் முழுமையா பார்த்தேன். கணக்கு தேர்தல் கணக்கு எப்படி மாறுச்சுங்கிறதுக்கு இன்னும் தேர்தல் எங்க அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர் சொல்லுவார். அந்த கணக்கு அவருக்கு தெரியும். ஏற்கனவே கணக்க சொல்லிட்டாங்க. பிஜேபி அதிமுகவும் ஒன்னா இருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்ட்டாரு. அதிமுக வாங்கிய விழுக்குகள் எந்த இடத்துல வந்து குறைஞ்சது அதிகமானது அப்படிங்கறதுக்கான கணக்கு அண்ணனுக்கு தெரியும். அது அவருக்கு தெரியும். அதை விட பெரிய கணக்கே அவர் சொல்லிட்டாரு. பத்திரிகை சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் கழக பொதுச்செயலாளர் பேசுவார். அதுக்கு சொல்லுவார் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இந்த கணக்கெல்லாம் இந்த கிரவுண்ட் லெவல் கணக்கு பக்காவா தெரியும். எனக்கும் தெரியும், எனக்குமே நல்லா தெரியும். ஆனா அவரு தெளிவா ஒண்ணு சொல்லிட்டாரு, ரிசல்ட் 35 சீட்டு ஜெயிச்சிருப்போம் ஒன்னா இருந்தா. எதிர்ப்பு வாக்குகள் வந்து அறுவடை பண்ண வேண்டிய கூட்டணிகள் எதிர்ப்பு வாக்குகளை உடைச்சதுதான் காரணம். இதோட வெளிப்படையா என்ன உணர்ந்தீங்களா இல்லையா? பிஜேபியை விட்டு நம்ம போனது தப்புன்னு. நம்ம இங்க தப்பு நானும் இது உணரணும். ஏன் வாக்கு வங்கியா போயிருக்கு? இப்போ அதிமுக வாக்கு வங்கி என்னவா இருக்கு? ஜெயிக்கலையே. என்ன ஜெயிக்கிறது விடுங்க சார். அதான் கடைசியா என்ன அப்படி பார்த்தா என்ன திமுக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கா? சுதந்திரம் வந்தது திமுக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கா? 40 சீட்டும் பாருங்க சார். நீங்க எவ்வளவு அதிருப்தியை சொன்னீங்க. மக்கள் பூரா கொந்தளிப்புல இருக்காங்க. நீங்க தெருவெங்கும் எங்க பார்த்தாலும் திமுக திட்டுறாங்க. நீங்க என்ன பிரயோஜனம்? 38 எடுத்து என்ன ஜெயிச்சாங்கன்னு சொல்றேன். என்ன பிரயோஜனம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் ஜெயிச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? அதையே நான் கேட்டிருக்கலாம்ல. பிரயோஜனத்துக்கு நான் முடிவு சொல்லிட்டேன் ஏற்கனவே. 37 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சு என்ன பண்ணுங்கிறதையும் சொல்லியாச்சு. 38 வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு சாதனைன்னு சொல்ல முடிஞ்சு. இப்ப 40 வச்சு என்ன பிரயோஜனம்? 40 வச்சு பிரயோஜனம் சொல்லட்டுமா? இப்போ அது செகண்டரி சார், பிரைமரி வாங்க சார். சொல்ல விடுங்க. அது என்ன சார் ஜெயிச்ச அப்புறம் என்ன சார்? முதல்ல பிரைமரி உங்களால போய் நாடாளுமன்றத்துல கேண்டீன்ல வடை சுண்டல் சாப்பிட்டு வந்து நாடாளுமன்றம் அபத்தம். இதெல்லாம் அபத்தம். அவங்க மக்களை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட் போறாங்க எல்லாரும். சார் பார்லிமெண்ட் போய் என்ன சார் பிரயோஜனம்? அதெல்லாம் வந்து சார் நீங்க என்னத்துக்கு போயிருப்பீங்களோ அதுக்கு தான் அவங்களும் போறாங்க. நாங்க போனது காவிரி மேலாண்மை ஆணையம் ஆதாரம் வச்சிருக்கோம். அவங்க போனதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுங்க. இப்பவுமே அவங்க சரிங்க விடுங்க. ஸ்டாலினால சொல்ல முடியல, மாதேஷ் சொல்லட்டும். இந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்களே 2019-24 வரைக்கும் இவர்கள் செய்த சாதனை இதுதான் அப்படின்னு தூக்கிங்க அடிக்க பார்க்கலாம். இப்போ போடுங்க, தூக்கி டேபிள்ல போடுங்க. இந்த பாருங்க சத்தியம் சார் இந்தாங்க சாதனை அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். நம்ம கீழே விழுந்தாலும் நமக்கு வந்து இன்னும் கீழே விழுந்துட்டோம். எழுந்திருக்க நம்ம என்னவோ முயற்சி பண்ணுவோம். அதுக்குள்ள ஜெயிச்சவங்களை நம்ம என்ன சொல்றோம்? போய் மட்டும் என்ன பிரயோஜனம்? அதான் உண்மை. அப்படின்னா ஜெயிச்சிட்டாங்க சார். ஒரு உதாரணம், இந்த தோல்வியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த பக்குவம் நமக்கு வேணும். தலைவணங்கி ஏற்றுக்கணும். இதுல இருந்து நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி சார், அதெல்லாம் நாங்க நினைக்கிறதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீட் குளறுபடி உடனே காங்கிரஸ் போர்க்கொடி தூக்கிருச்சு. நீட் வேண்டாம்னு காங்கிரஸ் சொல்லுச்சு. என்ன மாறன் தயாநிதி மாறன் வந்து என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நீட் தேர்வு இல்லாமல் மாணவர்கள் பரீட்சை எழுதணும்னாரு. இதே அந்த கட்சியோட தலைவர் தான் நாங்க அதிகாரத்துக்கு வந்து ஒரு கையெழுத்துல போகும்னாரு. அப்புறம் ஒரு 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கணும், 75 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி மாநாட்டில் குப்பத்தொழி தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னு இன்னைக்கு திமுகவுக்கு சேர்த்து காங்கிரஸ் குரல் கொடுக்குது. இதானே சார் வரலாறு? இப்ப நடக்கிற வரலாறு தானே. நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், 2019 32 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல, அப்போ நீட் நடந்துச்சு இல்ல? எந்த காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்துல நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க? சரி, எந்த காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்துல வந்து நீட் வேண்டாம்னு சொன்னாங்க? அப்படி என்னத்தை நீங்க அறுத்து தள்ளிட்டீங்க. இப்ப 40 பேர் என்னத்தை பண்ண போறீங்க? பிரச்சாரம் சுத்தமா எடுபடல அப்படின்றத நீங்க ஒத்துக்க மறுக்கிறீங்க. நான் ஒத்துக்கிறேன், பிரச்சார வழியை வேணா மாத்திக்கிறேன். ஆனா சொல்றது மாத்திக்கிறது மாத்திக்காத உங்க விருப்பம். நீங்க சரிவா சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க அப்புறம் 40 பேர் எதுக்கு பார்லிமெண்ட் போறாங்க, வடை சாப்பிட போறாங்க, போண்டா சாப்பிட போறாங்கன்னா போண்டா டெல்லியில போய் தான் சாப்பிடணுமா? இங்க சென்னையில சாப்பிட முடியாதா? என்ன சென்னையிலயும் சாப்பிடுறாங்க, டெல்லியிலயும் சாப்பிடுறாங்க. உங்களுக்காக வேணா உங்களுக்கு உண்மையில அதுல வருத்தமா இருந்து சென்னையில சாப்பிடாம டெல்லி சாப்பிடுறாங்கன்னு வருத்தமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சென்னையிலையும் சாப்பிடுவாங்க, டெல்லியிலும் போய் சாப்பிட்டு தான் தூங்க போறாங்க. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் உங்களோட இருந்த சகாக்கள் எல்லாம் இப்ப சொல்றாங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும், தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதேன்றாங்க.
ஓபிஎஸ் எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாரா இருக்கேன், மறுபடியும் அதிமுக மீண்டு எழுந்து வர வேண்டும்ன்றாரு. புகழேந்தி அவர் சொல்றாரு ஒரு 5 நிமிஷம் இபிஎஸ் கொஞ்சம் யோசிச்சாருன்னா நல்லா இருக்கும், அது உண்மையாவே இதெல்லாம் மாறிடும், அதிமுக மறுபடியும் புத்துயிர் பெற்று விடும்ன்றாரு. நீங்க தான் மசாலாக்கு ட்ரை பண்றீங்கன்னு தெரியும். நான் ஒரு மசாலாவுக்கு நான் வந்து இங்க பாருங்க, எல்லாம் உங்களோட இருந்தவங்க சார், எல்லாம் தாயின் பிள்ளைகள் இவங்கலாம். சார் தனியா போய் பாஜகவோட கூட்டணி போட்டு தேர்தல் களம் கண்டாச்சு. அவர் வாழ்க்கை என்னன்னு அவர் பார்த்துட்டு போயாச்சு இல்ல, அப்புறம் என்ன? பட் அவங்க எல்லாம் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. டிடிவி தினகரன் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு. சரி, திரு ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. நம்ம பின்னாடி வந்திருக்கோம். ஆனா அவங்களும் இருந்திருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் போல தெரியுது. ஒன்னும் கிளிக்க வேண்டாம், ஒரு ஆணியும் முடுங்க வேண்டாம். என்ன எப்படா அஇஅதிமுக போட்டு பார்க்கலாம்னு சொல்ற துரோகிகளுக்கெல்லாம் இடம் இல்லைங்கிறது தெளிவான விளக்கம். புகழேந்தில யாருங்க? நம்ம தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கோம். பரவாயில்லங்க, அதனால என்ன இப்போ சார் பரவாயில்ல, தோல்வி நடந்தறால வெற்றி நடந்தறால எங்க தலைவர்கள் எத்தனை நாட்கள் இந்த தொண்டர்கள் இப்படியே சோர்விலே இருக்காங்க. 21 வரைக்கும் தொடர் தோல்வி தான் இருந்தது. 21க்கு அப்புறம் மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்படிதான். மீண்டு வரக்கான அறிகுறி தெரியுது, அங்கீகாரம் தெரியுது. அதுக்காக தான் வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு முதலே சொன்னேன். இந்த இயக்கத்துக்கு எத்தனை பேர் ஊர் கூடி எல்லாரும் தேர் இழுத்தா இந்த தேர் நல்லா ஃபாஸ்டா ஓடுன்றாங்க. ஊரெல்லாம் கூடித்தான் இருக்கு. இவங்க இழுத்தாதான் தேருங்கல்ல, அவங்க போய் என்ன இழுக்கணுமோ அதை இழுக்க சொல்லுங்க, அவங்க வேலை என்னமோ அதை பார்க்க சொல்லுங்க. உள்ளடி பண்ற வேலை இந்த புகழேந்தி எழுதிங்க. யாருங்க புகழேந்தி? அஇஅதிமுக இருக்கும் அமமுக போய் சின்ன தாய் சின்னம்மா வாழ்க அதிமுக வீட்டுக்கு போகணும்னு பேசினாலு. அடுத்து வந்து எடப்பாடி சேலத்துல 3 நாளா நின்று காலில் விழுந்து என் கண்ணு முன்னாடி காலில் விழுந்து. யாரு புகழேந்தி? ஜெயலலிதா கைதின் போது அவங்களுக்காக தன்னுடைய வீட்டையே சாட்சியமாக அதற்காக இது கொடுத்தவர், கேரண்டி கொடுத்தவர். 1 லட்சம் பேர் இருக்கிறான் கொடுக்கறதுக்கு. யார் இல்லைன்னா இப்போ அது கொடுத்தாங்க கட்சி வந்து ஒழிக்கணும்னு வேலை பார்த்தா நல்லதும்பீங்களா நீங்க? கட்சி அவருக்கு கொடுங்கன்னு யாரும் அவரும் கேட்கல. கட்சி எல்லாரும் ஒன்னா இருப்போன்றாரு. கட்சி உடையருக்கு வந்து வேலை பார்க்குற ஆள் வந்து வந்தா சேர்த்துக்கணுமா? இப்போ ஏன் இவர் கொடுக்கலன்னா அம்மாவுக்கு வந்து அங்க என்னன்னு கொடுக்குற காசு இல்லையா? அம்மாட்ட இல்ல அம்மாட்ட கொடுக்குறக்கு ஆள் இல்லையா? நான் அது பெரிய தியாகமா? அது தியாகம் தானே சார். அது என்ன தியாகம்? அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இப்படி ஒரு இது உதவி செஞ்சிருக்காருல்ல. விடுங்க, அம்மாவுக்கு உதவி செஞ்சாலும் இது தவறான வார்த்தை மதேஷ். சரி, அவரு சசிகலாக்கு ஜால்ரா போட்டாரு, அப்ப என்ன நடந்துச்சு? அது நடந்துச்சு. அம்மாவா கேட்கல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சிறுமைப்படுத்த வேண்டாம். அம்மாவா புகழேந்தி போடுங்க அம்மாவா சொன்னாங்க, இதெல்லாம் வேண்டாம். இதே உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு 18 எம்எல்ஏவோட சேர்ந்து சின்ன தாய் புரட்சி தாய் டிடிவி தினகரன் தான் ஆகும் அப்படின்னு. அதே டிடிவி தினகரனோட 18 எம்எல்ஏ இருந்தவர் தான் தங்க தமிழ் செல்வன். நம்ம ஒண்ணும் இல்ல சார், அதே தங்க தமிழ் செல்வன் தான் தோக்கடிச்சிருக்கா டிடிவியை. எங்க வச்சுப்பாங்க கேட்கணுமா கூடாதா? குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஏதான ஒரு வெற்றியை 1-2 ஜெயிச்சிருந்தா அவ்வளவு பேசு பொருளே எழுந்திருக்காது. பாருங்க, பிரச்சனை பெருசாயிடுச்சு. இப்போ என்னன்னா நாங்கெல்லாம் தாங்கி பிடிக்கணும் அதிமுகவை, நாங்க தாங்கி பிடிக்கலாம் மறுபடியும் என்ன அவ்வளவுதான். அது நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன், நானா வேற எதுவும் சொல்ல இல்லைங்க. இதுக்கு மேலேயும் நாங்க விட்டுறக்கூடாது, நாங்க தாங்கி பிடிக்க வரோன்றாங்க. ஓபிஎஸ் எந்த தியாகத்தையும் செய்ய தயாருன்ட்டார், தியாகத்தை செய்யறேன்ட்டார் ஓபிஎஸ். அவர் உடல்நிலையை பார்த்துக்க சொல்லுங்க, குடும்பத்தை பார்த்துக்க சொல்லுங்க. நானே இதோட நிறுத்திக்கிறேன். சரி, அவர் உடல்நிலையை பார்த்துட்டு அவர் குடும்பத்தை பார்த்துக்கு என்ன, அவரு சந்தோஷமா இருக்கட்டும். இந்த அப்படியே பொக்கே போய் மோடி பார்க்கறதுக்கு அப்படி போய் பின்னாடி நின்றுட்டு அவருக்கு வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியம்னு படுதோ அதை பண்ணிட்டோம். அவரு அதிமுக கட்சி நல்லா இருக்கு, என்ன இயக்கம் நல்லா இருக்கு, ஜாதி கட்சி கிடையாது. இந்த ஜாதி அடையாளத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அரசியல் பண்றதுக்கு இது வந்து ஜாதி கட்சி கிடையாது. இங்கே சாதாரண தொண்டனும் உழைச்சா மேலே வரலாம் அப்படிங்கிறது தான். பதவி இருந்தால் தான் இங்கே வேலை செய்வேங்கிறவங்களுக்குலாம் இங்கே தேவையில்லை அந்த கட்சியில். அந்த கட்சியில் இங்கே இடமும் கிடையாது. எடப்பாடியே தெளிவாக தான் இருக்காரு. யார் விசுவாசமும் உண்மையாக கட்சிக்கு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கீகாரம். நீங்கள் கேட்டீங்க தேர்தல் லிஸ்ட் வந்ததுக்கான காரணமாக தான் உழைப்பவர்களுக்கான அங்கீகாரம் அடையாளம். அவங்க ஜெயிச்சாங்க தோத்தாங்கிறது வந்து அடுத்தது மீண்டு வரது எப்படி திருப்பி அவங்களுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்குறதுங்கிறது இங்கே தலைவருக்கு தெரியும். இந்த எதிரிகளோட உள்ளடி வேலை பார்க்குற வேலைகளுக்குலாம் இங்கே ஆட்கள் தேவையில்லை. அது வேண்டவே வேண்டாம். இல்ல பிஜேபி வேண்டான்னு வெளியே வந்த அதிமுகவை முழுமையாக இந்த மக்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொன்னா மறுப்பீங்களா நீங்க? காலம் பதில் சொல்லும். இன்னைக்கு உங்களை ஏற்கலன்னு நான் சொல்றேன். அது ஒரு கூற்றா இருக்கு. நீங்க சொல்றது அது ஒரு கூற்று. ஏன் அந்த நம்பிக்கை வரல மேல? அது ஒரு கூற்றுன்னு தான் சொன்னேன். அது ஒரு கூற்று. அது சரியாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். நாங்க என்ன பாக்குறோம், எங்க பொதுச்செயலாளர் என்ன பாக்குறாரு, கழகம் மீண்டும் வந்து ஒற்றை தலைமை, இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், ஒற்றை தலைமை சிறந்ததுன்னு எடுத்த முடிவு சரி, ஒற்றை தலைமை நோக்கி பயணிக்கிறதுக்கான நம்பிக்கை வந்திருக்கு. அதற்கான வெளிப்பாடு தான் இதுன்னு நம்ம பாக்குறோம். கூப்பா கிருஷ்ணன் கூட மீண்டும் நம்ம ஒரு குழுவை போட்டு எல்லாருமே நம்ம இணைந்தால் மட்டும்தான் நம்ம மறுபடியும் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். யாருக்கு ஆதாயம் தேவை அவங்க இப்படிதாங்க சொல்லுவாங்க சார். யார் பேச்சும் ஓபிஎஸ் மேலேயும் நீங்க ஓபிஎஸ் சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை, புகழேந்தி சொன்னாலும் பிரச்சனை, கேசி பழனிசாமி ஏத்துக்க மாட்டீங்க, கூப்பா கிருஷ்ணனே ஏத்துக்க மாட்டீங்க. இதே ஓபிஎஸ் 2019 நாடாளுமன்றம் போது தேனியில மட்டுமே உட்கார்ந்து அவன் பையனுக்கு வேலை பார்க்காம தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் சுத்தி ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல இன்னொரு 4 பேரை. இதே ஓபிஎஸ் அவர் கூட இருந்தவரை சோழம் வந்தான்ல நின்னார்ல எம்எல்ஏவா அவர் போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல.
2021 சட்டமன்றத்துல எடப்பாடியார் ஒத்தையால தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி வலுவான எதிர்க்கட்சின்னு கொண்டு நிறுத்தின 75 பேரை இதே ஓபிஎஸ் அப்படி பிரச்சாரம் பண்ணிருக்கலாம்ல. 2021 வலுவான எதிர்க்கட்சியா ஒற்றையாளா சுற்றி பயணிச்சாரு, சாதிச்சாரு, பலமான எதிர்க்கட்சியா உட்கார வச்சாரு. இன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்களுடைய பேட்டி என்ன சொல்றாருன்னா, நான் ஒரே ஆள் தான் சுத்தினேன், அதனாலதாங்க சிக்கல், எல்லா கட்சியிலும் எல்லாரும் சுத்தினாங்க. ஒற்றையாளா சுத்தினான்னு சொன்னது இபிஎஸ் சொன்னேன், ஓபிஎஸ் சொல்லல. நான் இபிஎஸ் தான் சொல்றேன். ஆமா, இபிஎஸ் தான் இப்போ தனியாளா அதே இபிஎஸ் தான் இப்போ ஒற்றையாளா சுத்தினன்றாரு. இப்ப ஏன் சாதிக்க முடியல? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றேன். இப்ப ஏன் சர்க்கிள்னா அது காரணம் நான் ஒரே ஆளா சுத்தினேன், அதனாலதான் பிரச்சனை அப்படின்றாரு. நம்பர்ல 0 தான் சார். நீங்க ஒற்றை ஆளா 2021 சாதிச்சிட்டாரு எடப்பாடி, சுத்தி பிரச்சாரம் பண்ணி. இந்த முறை ஒற்றையாளா பிரச்சாரம் பண்ணதான் பிரச்சனையேன்றாரு இபிஎஸ். தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பிரதர், ரெண்டையுமே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அதான் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதே ஒற்றையாள் தானுங்க சுத்தினாரு. அதோட அங்கீகாரம் தான் வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த முறை சரிந்திருக்குன்னு அவரே சொல்றாரு, அதனாலதான் சரிஞ்சிருச்சுன்றாரு. சொல்றவங்க ஆயிரத்தி சொல்லுவாங்க. சார் உங்க தலைவர் சார் உங்க தலைவர் சொல்லியிருக்காரு சார். தலைவர் சொன்னது ஒண்ணு ஒரே ஆளா சுத்துனுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுங்க அப்படின்றாரு. வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, அது மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா? எங்க தலைவர் சொன்னதான் நானும் சொல்றேன். இது மகிழ்ச்சியா? அதிமுக கொண்டாடப்பட வேண்டிய மகிழ்ச்சியா? நான் கேட்கல, உங்க பழைய தோழர்கள் கேக்குறாங்க. நாங்க எங்கேயாச்சும் கொண்டாடணுமா? பட்டாசு வெடிச்சு கொண்டாடணுமா? எங்க இனிப்பு வழங்கி நாங்க இப்பவும் நாங்க கம்பீரமா இருக்குன்னு சொல்றதுதான் அவங்க நம்பல. அவங்க நம்பாடி போறாங்க. அவங்க யாருங்க? ஒரு 5 பேரை மட்டும் வச்சுட்டு அதிமுக வழி நடத்துறேன். அதிமுக ஆள் இல்லையா? யாருக்கு அனுபவம் இல்லையா? வழி நடத்துற ஜேசிடி பிரபாகர் ஜேசிடி பிரபாகர் எம்ஜிஆர் காலத்து அரசியல் தானே. கேசிபி தான் உங்களுக்கு வேற கட்சிக்கே போலையா? யாரு நடுவில் ஒரு வேற கட்சிக்கே? சரி, போயிட்டு வரட்டும் சார். அவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் பதில். இதுக்கு மேல என்ன பதில்? எப்படி மீண்டு வரப்போகிறது அதிமுக? 50 வருஷமா 51 வருஷமா ஒரே இயக்கத்துல கிளை கழக சேர்ந்து ஆரம்பிச்சு உழைச்சு படிப்படியா மேல வந்த எங்க எடப்பாடியாருக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? சான்ஸ் கிடைச்சா யார்கிட்ட வேணாலும் போய் கூட்டணி நிற்பேன், தனியாக நிற்பேன், இண்டிபெண்டா நிற்பேன், வேற கட்சிக்கு போயிட்டு வருவேன், வரமாட்டேன், பதவி இருந்தால் தான் வேலை செய்வேன், பதவி இல்லைன்னா வேலை செய்ய மாட்டேன், இப்படி 1008 சட்டத்திட்டங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே பார்க்குற ஆட்கள் மட்டும்தான் கட்சியை வழிநடத்துக்கு தகுதியானவர்களா? கட்சியில் தகுதியானவர்கள் யாருமே இல்லையா? என்னங்க வாதம் இது? இது பேர் வாதம் இல்லை, இது பேர் விதாண்டாவாதம். அண்ணாமலையோடு உங்களுக்கு பிரச்சனை, ஆனால் அமித்ஷாவோடு மோடியோடு பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அமித்ஷா அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலின் போதே சொல்லும் போதும் இபிஎஸ் தான் அன்றைக்கு மறுதளித்தார், அதனாலதான் ஆட்சி போச்சுன்னு இன்னைக்கு பலர் சொல்றாங்க. அதே போல அதே அமித்ஷா தான் இன்னைக்கு கூப்பிட்டு அண்ணாமலையோட தான் உங்க பிரச்சனை, விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியும் நம்ம கேட்காததுனால ஏற்பட்ட விளைவா இதெல்லாம் அப்படின்னு பலர் சொல்றாங்க. அதனால கேட்கறேன் நான். அதனாலதான் நம்ம இந்த சர்க்கிள் மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எத்தனையோ தடவை தலைமை முடிவு பண்ணி போனை கூட எடுக்காம இருந்தாரு எங்க தலைவர். அம்மா மாதிரிதான் டெல்லியில இருந்து போன் பண்ணி கூட முடிவு எடுத்ததுதான், அதுல பின்வாங்க கிடையாது. அம்மா மாதிரிதான் எடப்பாடியாரும் முடிவு சீக்கிரம் எடுக்க மாட்டார். முடிவு எடுத்தா அதுல எங்கேயும் பின்வாங்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அதுதான் உண்மையும். டெல்லி போனை எடுக்க மறுத்த இபிஎஸ் சகாக்களுக்கு டெல்லி போனால் இப்ப மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு, நம்ம அவங்ககிட்டே போய் நிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கட நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்றாங்களே பலர் சொல்றாங்க. பலர் பேசுறத நான் கேள்வியா பலங்க ஜோசிக்காரங்களா? அரசியல் ஜோசியர்கள் சொல்லிட்டு போறாங்க. அவங்க ஜோசியம் பழிக்குதா இல்லையான்னு காலம் வரும்போது சொல்லிக்கலாம். யார் என்ன ஜோசியம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு டெல்லியால எதுவும் சிக்கல் வந்துடாதுல்ல? ஒரு பிரச்சனை இல்லை. என்ன சிக்கல் வரப்போகுது மாதிரி? நம்ம பழைய கேஸ் எல்லாம் இருக்குல்ல சார் நிறைய. நாங்க பார்க்காத கேஸா? திமுக போடாத கேஸா? எங்க மேல போடாத பொய் விளக்கா? நாங்க பார்க்காத பொய் விளக்கா? நாங்க பார்க்காத கேஸா? நாங்க பார்க்காத நீதிமன்றமா? நாங்க பார்க்காத எங்க தலைவர்கள் பார்க்காத வழக்கா? என்ன பண்ணிட முடியும்? இதெல்லாம் யோசிச்சு அரசியல் பண்ண முடியுமா? அதெல்லாம் பார்க்காதவங்களா எங்க தலைவர்கள்? எவ்வளவு பார்த்தாச்சு. ரைட். பிஜேபியும் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டே இருக்குது, நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் முன்னேறி வந்துட்டே இருக்குது, அடுத்து விஜயும் வேற வராரு. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டத்துக்கு மத்தியில இந்த சவாலை எல்லாம் எப்படி அதிமுக சமாளிக்க போகிறது 26ல? சவாலை அதிமுக ஆளுமை கொண்ட தலைவர் சமாளிச்சிருவாங்க. திமுக காணாம போயிருமே அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களோன்னு பார்த்தேன். எதுக்கு திமுக காணாம போகுது? ஆமா, அப்புறம் 40 ஜெயிச்சிருக்காங்க. அரசாங்கம் 3 வருஷமா வேற அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க, அதிகாரத்துல இருக்காங்க 2021ல இருந்து. அவங்க காணாம போவாங்க. எங்க இயக்கம் நம்ம தான் இப்ப சரிவுல இருக்கோம். அதை கேட்கறேன் நானு. 8 இடங்கள்ல டெபாசிட் காலி, 2-3 இடங்கள்ல 4வது இடம் போயிருக்கோம். இப்படி சொல்லி தெரிஞ்சா முதல்ல அந்த பதில் சொல்லாம வச்சிருக்கேன். இப்ப சொல்றேன் அந்த பதில். சொல்லுங்க. இயக்க ஆரம்பிச்சு 51 வருஷம் 32 வருஷம் நாங்க தான் ஆட்சி பண்ணிருக்கோம். ரைட், ஓகே. எங்கனால சமாளிக்க முடியாதுன்னா 52 வருஷம் 20 வருஷம் தான் ஆட்சி பண்ண, அதுல ஒரு 2 தடவை ஆட்சி கலைஞ்ச அந்த கட்சி என்ன சமாளிக்கணுங்க அவங்களே கேளுங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்க முதல்ல. அடுத்து பட்டத்து இளவரசரை மேல கொண்டு வந்தாருன்னா அந்த கட்சி எப்படி உடங்குன்னு பார்க்க சொல்லுங்க. அதை பார்க்க சொல்லுங்க. அதிமுகவுக்கு வந்தது திமுக ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது, அவங்களுக்கு வரும். வர காலம் வரும்போது எடப்பாடியார் மாதிரி ஒரு ஆளுமே அங்க இல்ல, அதான் உண்மை. அது வெளியே வரும்போது தெரியும் உங்களுக்கு. இதை பாஜக செய்யாத உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா உங்களால?
இப்ப பேசுவோமா அரசியல்? இந்த வேலையை பாஜக செய்யாதுன்னு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஏன் அமித்ஷா வந்து கனிமொழி பிறந்தநாளை கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாரு? பேசுவோமா? பேசுவோமா? அந்த அரசியல் பேசுவோமா? அரசியல் பேசுவோமா? அவங்க நாகரிகமா கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாங்க. நம்ம வாழ்த்து போட்டவங்களுக்கு மத்தவங்க விஜய்க்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு பிஜேபி தலைவர்களை உங்களுக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய தலைவர்கள் வாழ்த்து சொன்னாங்க EPSக்கு. ஆனா நீங்க அந்த நன்றி மறந்துட்டீங்க. அவங்க வாழ்த்து சொன்னாங்க, அதுக்கு ஒரு ரிப்ளை கூட நம்ம பண்ணல யாருக்குமே. இது நம்ம போன ஆதன் மீட்டிங்ல சொன்னீங்க. எங்க தலைவருக்கு தெரியும் யாருக்கு பதில் கொடுக்கணும், என்ன மாதிரி பதில் கொடுக்கணும் எங்க தலைவருக்கு தெரியும். இது ஒரு நாகரிகம் தானே சார்? அது நாகரிக வரையறமே. சரி இருங்க, அமித்ஷா கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதுல என்ன அரசியல் இருக்கு? அரசியல் இல்ல நீங்க சொன்னீங்கன்னா என்ன அரசியல் சார்? திமுகவின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் ஆயிட்டாங்க சார் இப்ப கனிமொழி. என்ன அரசியல்னு தெரியாத மாதிரியே கேள்வி கேட்கிற மாதேஷ்க்கு நான் என்ன பதில் சொல்றேன்? தூங்குறவன் எழுப்பலாம் சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவன். அதுல அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா திமுகவின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்ற குழு தலைவரே அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓ இது வேற எங்கேயோ போகுதுன்னு நினைப்பாங்க. அவங்களே அந்த பொறுப்பு நீதாமா ஒட்டுமொத்தமா டெல்லியை பாத்துக்கணும். உங்க மனசு திருப்திக்கு அதான் பதிலா இருந்துச்சுன்னா வச்சுங்க மாதேஷ். அதான உண்மை சார், அதான சார். நானா வேண்டாம். திமுகவின் உங்க மனசு ஒட்டுமொத்த நாடாளுமன்ற குழுவின் தலைவரே கனிமொழி அவர்கள் தான். ஆமா, அப்பதான் பையனை நாளைக்கு வந்து அரியணை ஏத்தும் போது கேள்வி எதுவும் வராது. பாரு அங்கே ஒரு பதவி கொடுத்துட்டேன் பாரு. நீங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? அது வேற காரணம், அது கிடையாது. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? தங்கச்சி உனக்கு பாரு தங்கச்சி, நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை கொடுத்துட்டேன் தங்கச்சி, பையன் வந்து அரசன் ஆகிட்டு போறான் விட்டுரு தங்கச்சி. அது அந்த கணக்கு. இது கணக்கை மாத்தி சொல்லாதீங்க மாதேஷ். சரி, அரசியல் கணக்கு எப்பவுமே ஒண்ணு, பதவி அது மாதிரிதான் இருக்கும். மன்னராட்சி நடத்துறவங்களுக்கு குறிக்கோள் அப்படிதான் இருக்கும். அதோட கணக்கு அது. மக்களாட்சி நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்கல, அவங்க மன்னராட்சி நடத்துறாங்கன்றத மட்டும் வேகானமா சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் நல்லவர்கள் மாதேஷ், ஏமாறுறாங்க. மக்கள் நல்லவர்கள்ன்றதால திமுக கரெக்டா கண் விழிக்கிற காலம் வரும்ல, அது தெளிவா இருக்காங்க தமிழ் மக்கள். இல்லங்க, மக்கள் நல்லவர்கள் திமுக ஓட்டு போட்டுருக்காங்க. அப்படியா? நம்ம நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு மக்களுக்கு தெளிவா தெரியும். சட்டமன்ற தேர்தல் வரும்போது நம்ம தீர்ப்பு கொடுக்கணுங்கிறது தெரியும். மக்கள் ஏமாந்தது சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தது, அதைதான் ஏமாந்துருக்காங்க. அந்த வாக்குறுதிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை வாக்களிக்கணுங்கிறது இல்ல. அதனால மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆனா அறியாமையில் இருக்கிற மக்கள் இப்ப நல்லா தெளிவா தான் இருக்கிறாங்க. எப்ப ஆப்பு வைக்கணுமோ திமுக அப்ப ஆப்பு அடிப்பாங்க. பாருங்க இந்த 2 வருஷம் தான். திமுகவுக்கு ஆப்பு வைக்கிறவங்க எதுக்கு 40 கொடுக்கணும் இன்னைக்கு? அதேதான் அது சொல்லுங்க மதேஷ். ஆப்பு வைக்கிறவங்க நீங்க டாப்பா கொண்டு போய் வச்சிருக்காங்களே திமுக. நீங்க அடிக்கடி பழைய வரலாறு பேசுறீங்களா மதேஷ்? 2004 மதேஷ். சரி, 12 MP திமுக நினைக்கிறேன். 2009 27 வந்தாங்க மதேஷ். அப்ப அம்மா இருந்தாங்க. அப்ப இதே மாதிரிதான் வந்துச்சு. திமுக பேக் டு பேக் MP கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு. அது தொடர்ச்சியா 2 வருஷத்துல வந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சிங்கிற தகுதி போச்சு. ரைட்டு. இப்ப 27 MP ஜெயிச்ச திமுகனால எதிர்கட்சியோட உட்கார முடியலையா சார் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு இல்லையா? அதான் வரலாறு மாதிரி. அதான் தமிழக மக்கள், அதான் வரலாறு. தமிழ் அரசியல் கலங்கிறது அதான். புரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. அதிமுகவில் பூகம்பம் வெடிக்க போகிறது. யாரோட பல கருத்துக்கள் உங்க கட்சி இல்ல சொல்லிருங்க. யாருடைய ஆசை இல்ல சார், நடக்க போகுதுன்றாங்க. ஏன்னா தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் கலகம் வெடிக்கும், பூகம்பம் வெடிக்க போகிறது. அதனாலதான் வேலுமணி லைட்டா ஒரு தூவலை எடுத்து போட்டிருக்காரு சின்னதா. 35 ஜெயிச்சிருப்போம் நம்ம பிஜேபியோட இருந்திருந்தா அப்படின்றாங்க. திரு வேலுமணி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பலர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வருது சார். நான் சொல்லல சார், எல்லாம் சொல்றாங்க. அதை நான் கேள்வியா வைக்கிறேன். நான் போன டிபேட்லயே பேசிட்டோமே, அவர்களே வந்து எக்கச்சக்க அதிருப்தி இருக்கு. அங்கே அப்படியே வண்டியை ஓட்டணும்னா அவ்வளவுதான், நம்ம முட்டு சந்துதான் அப்படின்னு வந்து மறுப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம எதுக்கு அதை இல்ல சார், பெரிய அதிருப்தியில இருக்காங்களா? என்ன தொடர் தோல்வி, இதுக்கு மேல நம்ம எப்படி இந்த வண்டியை ஓட்டுறது அப்படின்ற மாதிரி இருக்காங்களே. இந்த வண்டியில பயணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்காங்களாம். ஊடகத்தோட நிலைமை எப்படி ஆகி போச்சு பாருங்க. நான் சொல்ல சார், எல்லாம் சொல்றாங்க. நான் அதான் சொல்றேன், ஊடகத்தோட நிலைமை எப்படி ஆகி போச்சு பாருங்களேன். தரவுகளின் அடிப்படையில் விவாதம் இல்ல, அறிக்கையின் அடிப்படையில் விவாதம் எல்லாம் போய் இப்ப உளவியல் அடிப்படை ஆகி போயிருச்சு. உளவியல் இல்ல சார், இந்த தலைவர் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடாம இருந்ததுக்கு காரணம் நம்ம என்ன பண்ண போறோமா வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னு வைக்கிறாங்களே, அப்படின்னு கருத்து கணிப்பே இப்படி ஆயிடுச்சு மாதேஷ். உளவியல்ல பேசணும். நம்ம மரியாதை கூட அண்ணன் செங்கோட்டையன் ஆகட்டும், அண்ணன் SPV ஆகட்டும், எல்லாரும் கழக மூத்த முன்னோடிகள் எல்லாமே என்ன சொன்னாங்க? பிரிவுங்கிறது இல்ல, கட்டுக்கதை தான். நாங்க இயக்கத்துல இவ்வளவு வருஷமா இருக்கோம், எங்களது இரட்டையில தான் தெளிவா சொல்லியாச்சு. இதுக்கப்புறமா அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப சரிவுனா சரிவுதான் மதேஷ், தோல்வி ஒத்துக்கிறோம். நாங்க தோல்வி இல்ல, தோல்வி ஒத்துக்கிறோம். ஆனா தோல்வியில இருந்து எப்படி மீண்டு எழுதுவது அப்படிங்கிற வரலாறு அதிமுக இருக்கு. வரலாறு படைத்த தலைவர் எங்களோட இருக்காங்க. அது வழி நடத்தக்கூடிய தலைவர் தான் எடப்பாடியார். அவர் இருக்காரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதான் முக்கியம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் எங்களை வழி நடத்துவாரு. அடுத்த வருடம் 2026 எதிர்கட்சிங்கிற தகுதி ஸ்டாலினுக்கு போகுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எதிர்கட்சின்னு அவங்களுக்கு போகுன்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. நம்ம
நம்ம தான் ஆளுங்கட்சி, வேற என்ன? அவங்களுக்கு எதிர்கட்சிங்கிற தகுதி போச்சுன்னா அப்ப நாம தான் ஆளுங்கட்சி. எந்த கேள்வி மாஜிஸ்? பிஜேபி வேற அந்த ரோல்ல வேகமா வந்துங்கறாங்களே. ஃபாஸ்டா வந்து நம்பர் விஜயும் சீமானும் வேற ஒன்னு சேர்ந்து அவங்க வேற வரப்பாங்க. நம்பர் ஆனதுக்கு அப்புறம் பாக்கலாம். சோ சரிவும் வீழ்ச்சியும் அதே போல ஒரு பின்னடைவும் சந்திச்சிருக்கீங்க, ஒத்துக்கிறீங்க. ஆனால் இதனால நாங்க எல்லாம் ஒன்னெல்லாம் கூட மாட்டோங்க, நாங்கெல்லாம் அப்படி எல்லாம் இறங்கெல்லாம் வரமாட்டீங்க, நாங்க இறங்கி வர்ற ஐடியாவில் இல்லைங்க, இபிஎஸ் இறங்கெல்லாம் வரமாட்டாரு அப்படின்றீங்க. அப்படியா? சரி மாதேஷ், நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா அதை நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க. நான் என்ன பர்சனலா எடுத்துக்க சார்? உங்க கட்சியில எல்லாம் ஒண்ணு சேரணும்ன்றாங்க சார். ஆதன் மீடியா இருக்குல்ல, இந்த ஆதன் மீடியால இருந்து வேலை செய்யற ஒருத்தரை வந்து நிர்வாகம் வெளியே அனுப்பிச்சிரு. ஆமா, வேலையில இல்லப்பா, நீ வேலையில போயிரு, நிர்வாகத்துக்கு எதிராக வேலை செஞ்சுட்டேன்னு அனுப்பிச்சிரு. அவர் வெளியே போய் இந்த ஆதன் மீடியாவோட தலைவரே நான் தான், நான் இருந்தா தான் இந்த ஆதன் மீடியா சிறப்பா நடக்கும்னு பேட்டி கொடுத்தா அவருக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ், எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கும், எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க? கிட்டே வந்துடாது, ஓடிடுன்னுவோம். இது ஆதனுக்கு பொருந்தும் போது இது அதிமுக பொருந்தாதா? பட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா, ஒரு செகண்ட்ல ஒண்ணு சேர்ந்தா சாதனைன்றாங்க. அதே வெளியில இருக்கிற சொல்றாரு, நான் நல்லா ஆதன்ல திருப்பி வந்து ஆதன்ல வந்து தலைமை பொறுப்பை ஏத்து சேர்ந்தானா ஆதன் இன்னும் சிறப்பா போகும், இந்த டிவியை முந்தி போயிடும், அந்த டிவியை முந்தி போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் என்ன என்ன ஒரு செகண்ட் ஆதன் எக்ஸாம்பிள் சொன்ன, நீங்க என்ன சொன்னீங்க? கிட்டே வராது ஓடிடுனீங்க இல்ல. இதே அதிமுக சொன்னா மட்டும் என்ன திருப்பி அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதையே சொல்றாங்கன்னு? கட்சியில உள்ளடி வேலை பார்த்து கட்சியோட ஆபீஸ் அடிச்சு உடைச்சுன்னு சொல்லி கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்ட நபர்கள். கட்சியோட விதிகள் என்ன இருக்கு? தெளிவாக ஒரு விதி, வேறு ஒரு இயக்கத்தினுடையோ கட்சியினுடையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு இருந்தால் அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை இழக்கிறார்னு இருக்கு விதி. நீ பிஜேபியோட கூட்டணி போட்டு அந்த சின்னத்துல நின்று, இண்டிபெண்டன்ட்ங்கிற சின்னத்துல நின்று நேரடியான தொடர்பு எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து நான் கட்சினா கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் வெளியே அனுப்பப்படுறாரு. எதுக்கு வெளியே அனுப்பினாரு? கட்சியில உள்ளடி வேலை பாக்குற, வெளியே போ அப்படின்னு. ஆதனுக்கு அது பொருந்தும் போது அதிமுக இது பொருந்தாதா? என்ன லாஜிக் மாதேஷ்? இப்படியே பயணிக்க போறீங்க. வெற்றி முகத்தை எப்போது மீண்டும் தொடங்குவீர்கள் அதிமுக? ஏன்னா தோல்வி பாதையே வந்துட்டே இருக்குது வரிசையா. அது என்னைக்கு நாங்க பார்க்க முடியும்? கூடிய விரைவில் பார்க்கலாம் சார்.